நிற்கிறது அவர் கிருபை தான். நம்ம வாழறது அவருடைய தயவு தான். அவர் கொடுத்த சுவாசத்தினால நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். அதனால் ஏன் அப்படி தான் சொல்லணுமா, அவருக்கு தானா நம்ம செலுத்தணுமானா, ஆமாம் அப்படி தான் செலுத்தணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 31 வசனத்தை ஒரு முறை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் பாருங்க, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எது செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்று செய்யும். புசித்தாலும் குடித்தாலும் நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, தேவனுடைய மகிமைக்கென்று. நம்ம வாயதே அவருக்கு மகிமைக்காகவே, நம்ம நிற்பதே அவர் மகிமைக்காகவே. நம்ம எல்லாவற்றிலும் அவருக்கு மகிமை என்ன பண்ணணும்னா அவருக்கு ஒருவருக்கே செலுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த வசனத்தை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எந்த விஷயத்திலுமே அவரை நாம் முதல்ல வைக்கணும் இல்லைங்களா? அப்போ வைக்கும்போது நமக்கு நடக்கிறதான அனுபவம் எல்லாருக்கும் நம்ம கடந்த எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும். நம்ம 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 5லேருந்து நம்ம 16 வரைக்கும் வாசிச்சோம் இல்லைங்களா? அதில் 16 வசனத்தை ஒரு முறை மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. ஒருவராய் சாகாமல் பாருங்க, ஒருவராய் அவர் சாகாமுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் பாருங்க, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டு பாருங்க, ஒரு மனுஷனும் அவரை கண்டு காண முடியாது. காணக்கூடாதவருமாய் பாருங்க, காணக்கூடாதவராய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் பாருங்க, கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. பார்த்தீங்களா? அவர் ஒருவரும் பார்க்க முடியாது. ஏன்னா பார்த்து தேவனுக்காக நமக்கு பிரதிச்சயமா நம்ம அவரை பார்க்க முடியுமான்னு பார்த்தோம்னா முடியாது. காரணம் முடியாதுன்னு ஒண்ணு இல்லைங்க. அவர் படிச்ச சூரியனை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க முடியும் இல்லைங்களா? யார் படிச்ச? அவர் படைச்ச சூரியனே எல்லாத்தையும் உண்டாக்கினாரு. வார்த்தையினால தான் அவர் உண்டாக்கி வச்சார். அந்த சூரியனை கொஞ்ச நாள் ஒத்து பார்த்தா நம்ம கண்ணு என்ன இருந்தா ரொம்ப முடியல. அதுதான் நான் சொல்ல முடியும், பார்க்க முடியாது. அதை படைத்த தேவன் எவ்வளவு பெரியவராக்கிறாரு. அவருக்கு வல்லமை இருக்குது, அவர் மகிமைக்கு. இது நம்ம சாதாரணமா நம்ம மனுஷங்களை பேசிக்கிற மாதிரியே கடவுள் கிட்ட பார்க்க முடியாது. அதை ஒருவரும் அவரை என்ன பண்ண முடியாது, கண்ட முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, பிதாவாக தேவன் என்ன பண்றாருன்னா தன் குமாரனை வானத்திலிருந்து இறங்கினவரும் பூமியிலிருந்து மேலுக்கு ஏறின அவர் தவறுனா அவர் பத்தி சொல்லத்துக்கு ஒருத்தர் வந்தாருங்க. அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பத்தி சொல்லத்துக்காகவே தன் குமாரனை அனுப்பிச்சு அவரே மேல அத 3:14 யோவான் 3:14 பார்த்தோமா என்ன சொல்றாருங்க? அவர் தேவன் பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிம்படி அவர் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொண்டாங்க. அந்த அன்பு நமக்குள்ள வரும்போது, அந்த தயவு நமக்குள்ள வரும்போது, அந்த தயவு உனக்குள்ள வந்தாதான் நீ தயவே பண்ண முடியும். இல்லைன்னா நீ சாதாரணமா தயவே உனக்கு வராது. நம்மளாம் தயவு உள்ள நினைச்சுக்கிறீங்களா? சாதாரணமா ஏதோ நம்ம மிச்சம் அந்த கொஞ்சம் கொடுத்துட்டா நம்ம பெரிய ஆள் நம்ம நினைச்சுக்கிறோம். காரணம் அப்படி இல்லைங்க. எது இருக்குதோ அதை கொடுக்கறது தான் பெரிய ஆசீர்வாதம். கெட்டு போனது எடுத்துன்னு வந்து திரும்ப கொடுத்தா பெரிய நன்மை. நாம நல்லது செஞ்சீங்க இல்லைங்க, செய்திகளுக்கே செஞ்சீங்கன்னா என்ன உங்களுக்கு லாபம்? கொடுக்குறவங்களுக்கே கொடுத்தா என்ன லாபம்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அப்படியே பட்டங்கள் அல்ல. பூமியில நம்ம அதே தான் வாசிச்சோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசிங்க. இப்போ பாருங்க, வாசிக்கலாம். போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்று மனசு எப்போ வரும்னா தேவன் ஒருவரே இருக்கணும்னு நம்ம நம்பும் போது தான், அவரே நம்ம சாய்ந்து இருக்கும் போது தான் அந்த போதும் மனசு வரும். அந்த மனசு வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம்னா அவரே நம்ம பற்றி இருக்கும்போது இந்த உலக கவலைகள் எல்லாம் நம்ம விட்டு என்ன பண்றோங்க, வெளியே போயிடுது. தேவன் தான் பெரியவரா தெரிவா இருக்கானே, வேற எந்த கவலை உனக்கு பெரியது? அதுக்குதான் பிலிப்பியர் 4:4 சொல்றாரு, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க. திரும்ப அவர் எங்க இருக்கிறாருங்க, ஜெயில இருந்து சொல்றாருங்க மற்றவங்களுக்கு. யாருன்னா வேதனை பாருங்கிட்டு போய் யாருன்னா கேட்டா அவனே கவலைக்கிறான். போய் நம்மளே நினைச்சு நானே இத்தனை வேதனை இருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்ல நான் சமாதானம் கூறுவேன். தேவனுடைய பொறுத்தலை சமாதானம் இல்லைங்க. அவருக்கே ஒரு பிரச்சனை இருக்கிறாரு, அந்த பிரச்சனைல இருந்து ஒரு சமாதானம் கொடுக்குறாருன்னா காரணம்
அவருடைய வல்லமை, அவருடைய பலன், அவருடைய நம்பிக்கை. அதுதான் தான் எந்த மனுஷன் நாங்க விழுந்தாலும் நாங்க நிக்கிறோம், எங்களை நிக்க வைக்கிறவர் அவரு தான் சொல்றாரு. நம்ம அப்படி பார்க்கும்போது எந்த சூழ்நிலையும் என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ எந்த நிலைமையிலும் கூட நம்ம தேவனை பாருங்க, ஒன்றும் நம்ம எதனா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும்னா அவர் சமூகத்துக்கு நான் பாருங்க 6வது இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். போதும் மனசு போதும் எதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? நம்ம நீதிமொழிகளை பார்த்தோம்னா போதும் என்றது 4 காரியங்கள் இருக்கும். நீதிமொழிகளை பார்க்கும்போது எத்தனை 6ஆம் அதிகாரத்தில் தான் நினைக்கிறோம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை பாருங்க. 6, 7 இலக்கட்டிக்கு 8 பாருங்க. நீதிமொழிகள் 6 படிங்க. 7ஆம் வசனம் 6, 7 இல்லைங்களா? அது 31 பாருங்க. 31, 7 வேணான்னு சொல்றது ஒரு சில வசங்கள் குறித்து சொல்லணும். பூமியானது எது எது வேணாம்னு சொல்லணும், அப்படி ஒரு லிஸ்ட் வரும். இதில் நான் பார்த்தேன். நீதிமொழியில இருக்குது. நம்ம அப்புறம் திரும்ப கூட அது நம்ம கவனிச்சு படிக்கலாம். அப்போ பார்க்கும்போது என்ன சொல்றாரு நாங்க பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. 31:8 பூமியனுக்காகவும் திட்டத்தவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து 16 படிங்களா? 16 பாருங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். 31, 14, 30, 14 சாரி 30, 14 படிமா. எத்தனை படிங்க? தெலுங்கு கூட படிங்க. தாத்தா என்ற 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு. பாருங்க, திருப்தி அடையாத 3 உண்டு. போதும் என்று சொல்லுகிற 4 உண்டு. பாருங்க, போதும் என்று சொல்லுகிறது 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும். பாருங்க, தண்ணீரால் திருப்தி அடையாத கர்ப்பமும் நிலமும் போதும் என்று சொல்லுகிற அக்னியும். பாருங்க, போதும் என்று சொல்லுகிறது இந்த 4 விஷயத்துல பாருங்க. வேணானது அது போதும்னு சொல்றது ஒரு சிலது, போதுமான வேணாம் இன்னும் வேணும்னு சொல்றது ஒரு சிலது என்பது இங்க நம்ம அதே 15 கூட வாசிங்க பாருங்க. 15 16 மட்டும் இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். அவையாவன பாதாளமும் மரட்டு கர்ப்பம். தெலுங்குல என்ன இருக்குங்க? மலட்டு கர்ப்பம். கணினி అవి ఏమనగా పాతాళము கணினி கர்ப்பம். கணினின்னா பெருக்காத ஒரு கர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அப்புறம் பாருங்க நீரு. அப்புறம் பாருங்க, நீ தெலுங்குல வாசிங்க சிஸ்டர். நீரு చాలును అవి ఏమనగా பூமி. தண்ணி எவ்வளவுதான் ஊத்துனாலும் பூமின்னா என்னதுங்களா? வேணான்னு சொல்லுமா? வேணான்னு எவ்வளவுதான் ஊத்துங்க இந்த பூமியில,
நோவா காலத்துல நம்ம அதை பார்க்கும்போது பூமியில எங்கிருந்து வந்துச்சுங்களா தூம்புகள் என்ன ஆச்சாம் 40 நாள். எத்தனை நாள் மழை வந்ததுங்க? 40 ராத்திரி 40 பகல் வந்து நோவா காலத்துல என்ன பண்ணாருங்க, கீழே மேல அப்படியே இது வரைக்கும் யாருமே அந்த மழையை பார்த்தது இல்லை. ஜனங்க மொத்தமே முதல் ஜெனரேஷன் 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு மேல என்ன பண்ணல, காப்பாற்றப்படத்துக்கு அங்க இருக்கிற மிருக ஜனங்களும் மொத்தம் அந்த 8 நோவாவுடைய எத்தனை பேருங்க? நோவாக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 மருமக 8 பேரு. ஆமா 8 பேர் ஃபேமிலி. அதுல நோவா மனைவி, நோவாக்கு 3 மகன், அதுக்கு 3 மருமகளுங்க. அப்ப இருக்கிறாங்க. இவங்களை மத்த தேவன் என்ன பண்றாரு, ஒரு பேலேஸை சொல்லிட்டு எவ்வளவு அருமையா கேட்கறீங்களா? அந்த ஒரு பேலையை கூட என்ன பண்ண சொல்றாருங்க, இவ்வளோ நீ இதுக்கு இவ்வளோ நீட்டு இவ்வளோ அகலம்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ நாள் பண்ணின்னு வர்றாருங்க. எத்தனை நாள் பண்றாருங்க? எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்றாரு நோவா சரிங்களா? எத்தனை வருஷங்களா பிரசங்கம்? அவர் பிரசங்கமே 100 வருஷம் வரைக்கும் என்ன பண்றாருன்னா பிரசங்கம் சொல்றாரு. என்னன்னு இந்த தேவன் என்ன பண்ண போறாரு, தண்ணினால ஐக்கிய போறாரு சொல்ல யாருன்னா நம்பினாங்களா? நம்பல. இப்ப கூட நம்ம இவ்வளவு பேர் சொல்றோம் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன், இயேசு தான் வழி சத்தி ஜீவன், அவரு தான் எல்லாருமே ரட்சிக்க வந்தவர், உன் பாவங்களை மன்னிக்க வந்தவர், என் பாவங்களை மன்னிக்க வந்தவர் என்று நம்ம பிரசங்கம் பண்றோம். நம்ம இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். எதுக்காகனா அவர் தான் ரட்சிக்க முடியும், அவர் தான் நமக்கு நிம்மதி கொடுக்க முடியும். ஒருவரும் நம்ம இந்த உலகத்துல திருப்தியா வாய்க்கு யாருக்குமே தெரியலையே. எதுனா இருக்கட்டுங்க, இல்லைன்ற மனசு தான் இது. எது சாப்பிட்டோம் என்ன பண்றோம், நம்ம திருப்தியா வாயிரமா யாருன்னா யோசனை பண்ணி பாருங்க. இருக்கத்துல சந்தோஷமா வாயத்துக்கு நமக்கு தெரியல. காரணம் இருக்கிறத வச்சு எப்படி வாயனது கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல. அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்தின்றது மனசுக்குள்ள சம்பந்தப்பட்டது, வெளியே இல்லாது. நீ போதுமென்று மனசு, போதுமென்று தெய்வ பக்தியே உனக்கு என்ன பண்ணுமா, போதுமென்று ஆதாயம். தெய்வ பக்தி வந்தாதான் நமக்கு போதுமென்று சொல்ல முடியும். இப்ப நீங்க பார்த்தோம்னா நீதிமொழி 30:14 வாசும்போது இந்த பூமி எதுனா சொல்லுமா, தண்ணி எவ்வளவுதான் ஊத்துனாலும் என்ன பண்ணோம் வேணான்னு சொல்லாது. அதே நேரத்துல 2வது சாலு அணிநிதி அக்னி அப்படின்னு தெரியும். அப்போ வேணான்னு எவ்வளவுதான் பத்த வச்சாலும் என்ன அவங்க ஒரு காட்டு தீ பத்த வச்சு போட்டா, ஒரே ஒரு பத்தி குச்சி போட்டு பத்த வச்சோம்னா என்ன ஆகுதுங்க, காடு மொத்தமே அப்படியே தும்சமா இத்துல கட்டிய சாம்பலாயே மொத்தமே பத்தின்னு போயிடும் இல்லைங்களா? அப்படி உங்க நாவு கூட எப்படியாப்பட்டதாகுதான் நெருப்பும் பாருங்க. ஒன்னு யாக்கோபுல பார்க்கலாம் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனமா 7ஆம் பாருங்க, 3ஆம் அதிகாரமா 8ஆம் பாருங்க. அப்படிங்க நாவும் நெருப்பு தானேப்பான்னு எத்தனை வாசகம் சொல்லுங்க? 3:8 வாசிங்க. 3:8 நாவை அடக்க 6 படிக்குமா? நாவும் நெருப்பு தானே பாருங்க. இப்பதான் நம்ம சொல்லணும், நாவு நெருப்பு தான். இந்த வாய் எப்படியாப்பட்டதான் நெருப்பு அப்படின்றாங்க. அப்புறம் படிமா, அனைத்து நின்ற உலகம் நம்முடைய அவைகளில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துதான். இந்த நாவு நம்ம சரீரத்தை என்ன பண்ணா கரைப்படுத்துது. எப்படி கரைப்படுத்துது என்றால் ஆய் சக்கரத்தையும் கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியையே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க, யாருன்னா நம்ம எதுனா பேசும்போது அதே நேரத்துல நீதிமொழிகளை பார்க்க முடியும். 4:23 வாசிங்க பாருங்க. 4:23 பாருங்க. மரணமும் ஜீவனும் எங்க வச்சுக்கிறாராம்? பாருங்க பாருங்க, வாயின் தாறுமாறுகளையும் உன்னை விட்டு அகற்றி உதடைகளின் மாறுபாட்டை உனக்கு இந்த உதடத்தில் இருக்கிறதான மாறுபாட்டு நம்ம தூரப்படுத்தணுமா? அப்புறம் பாருங்க
23மா என்ன வாசிச்சீங்க? எல்லாம் காவலரும் எல்லாம்